டாஸ்மாக் நிறுவனத்தில் ஏற்கனவே 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்ததாக இடி வழக்கு பதிவு செய்யப்பட்டு மிகப்பெரிய அளவில் அந்த பிரச்சனை வெடிச்சது. அதை பற்றி விவாதிக்கணும்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கேட்க அது இவங்க பிடி கொடுக்கல அப்படிங்கிறதுனால அங்க ஒரு காரசாரமான விவாதங்கள் எல்லாம் நடந்து அவர் வெளிநடப்பு செஞ்சிட்டதாகவும் செய்திகளில் நம்மளால பார்க்க முடிகிறது. அதுல கூட அவர் வெளியில பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, டாஸ்மாக் கடையில ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாயில இருந்து 30 ரூபா வரைக்குமே காசா வாங்குறாங்க. எம்ஆர்பிக்கு மேல 30 ரூபாய் கிட்ட காசா வாங்குறாங்க. அப்படி வாங்கக்கூடியது ஒரு நாளைக்கு 10 ரூபா நீங்க கணக்கு பண்ணா கூட 1.5 கோடி கிட்டத்தட்ட 1.5 கோடி பாட்டில்கள் ஒரு நாளைக்கு விற்பனை ஆகுதுன்னு சொல்லி அரசனுடைய அறிக்கையிலே குறிப்பிடப்படுகிறது. ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் அளவுக்கு வெறும் இந்த 10 இருந்து 30 ரூபாய் மேற்கொண்டு வாங்குறாங்க இல்லையா காசு. இந்த காசின் மூலமாகவே ஒரு நாளைக்கு 15 கோடி, ஒரு மாசத்துக்கு 450 கோடி ரூபாய் வருது. இதெல்லாம் எங்க போகுது அப்படிங்கிற கேள்வியையும் கேட்டிருக்காரு. வெறும் இந்த டாஸ்மாக் மேல இவங்க வச்சு விற்கிறாங்க இல்லையா, அந்த விற்கிறதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த காசுல மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 5400 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் வருது. இது எங்க போகுது அப்படிங்கிற கேள்வியும் அவர் கேட்டிருக்கிறார்.